உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாமில் பங்கேற்ற நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா ராசிபுரம் அடுத்த பழந்தின்னிப்பட்டி ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு ஊராட்சியின் கணக்கு வழக்குகளை பார்த்தபோது ஊராட்சி அதிகாரி பதில் கூற முடியாமல் திகைத்து நின்றார். பஞ்சாயத்து செக்ரட்டரியமா எனக்கு இன்னும் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க எல்லாம் இன்கம்ப்ளீட்டா வச்சிருக்கீங்க. 12 வருஷமா இருக்கிற பஞ்சாயத்து செக்ரட்டரி இவ்வளவு பூரா ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது. சரியா? அதெல்லாம் ரீசன் கிடையாதுமா. நம்ம அரசு ஊழியர், நம்ம முழு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறோம். அதனால நம்ம அந்த ரீசன்லாம் சொல்லக்கூடாது. மாவட்ட ஆட்சியரை சந்தித்த தூய்மை பணியாளர் ஒருவர் தனக்கு மாத ஊதியம் வழங்கவில்லை என கூறியதால் ஏன் சம்பளம் வழங்கவில்லை என கேட்டதோடு தூய்மை பணியாளருக்கு ஊதியம் வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். சுழற்சி முறையில் ஆவணங்களை ஆய்வு செய்ய தவறிய அதிகாரிகளையும் கடிந்து கொண்டார். வந்து ஏன் இந்த பிரச்சனை எல்லாம் சார்ட் அவுட் பண்ணால இவங்க கவனத்துக்காக கொண்டு போயிருக்கணும்ல. வந்து என்ன பிரயோஜனம்? தூய்மை காவலருக்கு சம்பளம் கொடுக்கல, வரி வசூல் எதுவுமே பண்ணல, 23-24க்கான கேட்பு பதிவேடை அப்டேட் பண்ணல. தெருவிளக்கு காட்டுங்க. ராசிபுரம் மார்க்கெட்டிற்கு சென்று அங்கு பிளாஸ்டிக் பைகள் பயன்படுத்தப்படுகின்றதா என்பதை ஆய்வு செய்தார். தொடர்ந்து கடை வீதிகளில் திறந்து வைக்கப்பட்டிருந்த தின்பண்டங்களை மூடி வைக்க அறிவுறுத்தியதோடு பிளாஸ்டிக் பைகளையும் கைப்பற்றி பிளாஸ்டிக் பயன்பாட்டை தடுக்க தவறிய சுகாதார அலுவலரை கடிந்து கொண்டார். அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு சென்ற ஆட்சியர் உமா அங்கு பணியில் இருந்த ஆர்த்தோ மருத்துவரிடம் உங்களை மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு மாற்றி 1 வாரம் ஆகிறதே, ஏன் அங்கு செல்லவில்லை என்று கேட்டதோடு உடனடியாக பொது மருத்துவரை இங்கு பணி செய்ய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். பேருந்து நிலையத்தில் உள்ள கழிவறைகளை ஆய்வு செய்து அவற்றை தூய்மையாக வைத்திருக்க அறிவுறுத்தினார். நாங்கெல்லாம் வெயில்ல கருத்துட்டோம், ஆனா நீங்க அப்படியே இருக்கீங்க என்று தலைமுடி கலையாமல் நின்ற மாநகராட்சி ஆணையரை கலாய்த்த ஆட்சியர், உங்கள் பகுதியில் ஏராளமாக பிளாஸ்டிக் பைகள் எடுத்துள்ளோம், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா கவனிங்க என்று அறிவுறுத்தினார். அங்குள்ள மகளிர் காவல் நிலையத்துக்குள் சென்று பார்வையிட்ட அவர் சிசிடிவி காட்சிகளை பார்க்க வேண்டும் என்று கேட்க போலீசார் விழித்தனர். எஸ்பியிடம் இது குறித்த பதிவுகளை பெற்று அனுப்பி வைக்குமாறு உத்தரவிட்டு சென்றார். பாலிமர் செய்திகளுக்காக ராசிபுரம் செய்தியாளர் பிருத்திவிராஜ்.